F&O ஸ்கால்பிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக பெருமையுடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பிரி செவ்வாய்க்கிழமை தேதி 11/11/2025. இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பிரி நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேல்யூம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். காலையில் 9:15 இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 25,630 ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மேலே அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி, ஆனால் மார்க்கெட் மலமலமலன்னு சரிஞ்சுது. சுதாரித்து கொண்டு புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனிலிருந்தே வேகமாக கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது. 25,630 கடைசி வரைக்கும் 25,461 வரைக்கும் வந்தது. 25,500 ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. இந்த 25,461 உடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கீழே 25,200 போயிடும் நான் நினச்சேன். ஆனால் இல்லை, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சரிஞ்ச மார்க்கெட் 11 மணி அளவில் காலையிலேருந்து மார்க்கெட் அப்ட்ரெண்ட் மார்க்கெட் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஸ் மார்க்கெட். ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பித்தது, நல்ல வேகமாக மேலே ஏறிட்டு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸுங்கிறது 25,705. 25,000 கிட்டத்தட்ட 25,470 ஆரம்பித்த மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஸ் மார்க்கெட்டாக இருந்தது. பையிங் தொடர்ந்து பை பண்ணுறனால மார்க்கெட் மேலே போச்சு. 25,705 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல காலையில் ஒரு பேரிஸ் மார்க்கெட்டும் காலை 11 மணிக்கு மேலே ஒரு புல்லிஸ் மார்க்கெட்டாக நல்ல மார்க்கெட்டாக இருந்தது. இன்றைக்கி காலையில் புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டும், 11 மணிக்கு மேலே பையிங்கில் கால் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு ஆப்ஷன் பையில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்முடைய ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இன்றைக்கி 988, 13,000 தான் கேபிட்டல் வச்சு 2 ட்ரேட் எடுத்தோம். இன்றைக்கி ஒரு 1,000 கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்